இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காஸ்ட் ஷீட்டில் சம் நம்பர் 36 தான் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிச்சிடலாம். ப்ரிப்பேர் அ காஸ்ட் ஷீட். லேபர், ப்ரைம் காஸ்ட், ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அண்ட் லாஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10% ஆஃப் த அவுட்புட் இஸ் இன் ஸ்டாக் அந்த சேல்ஸ் அப் டு 5,10,000. ஸோ சேல்ஸ் டோட்டல் அப் டு 5,10,000ன்றது நமக்கு சேல்ஸு அண்ட் 10% ஆஃப் த அவுட்புட் இஸ் இன் ஸ்டாக். ஓகேவா? ஸோ 10% ஆஃப் த அவுட்புட்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் 10% வந்து நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம சம் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் நமக்கு கொஷினில் கொடுக்கல. ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் நமக்கு அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க, லேபர் கொடுத்துருக்காங்க. லேபர்ன்றது நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். கரெக்டாக? ஸோ நம்ம வந்துட்டு அதை டேரெக்டாக நம்ம வந்துட்டு இதில் போட்டுடலாம். 1,50,000 லேபர். தென் ப்ரைம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரைம் காஸ்ட் எவ்வளோ? 3,50,000. ஸோ ப்ரைம் காஸ்ட் வந்து 3,50,000. ஸோ இது ரெண்டுத்தையும், அதாவது இந்த 3,50,000 மைனஸ் இந்த 1,50,000, 2 lakhs ப்ளஸ் இந்த 1,50,000 தான் நமக்கு ப்ரைம் காஸ்ட் 3,50,000. ஓகேவா? ஸோ நமக்கு வந்துட்டு இந்த ப்ரைம் காஸ்ட்ன்றது வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் இந்த லேபர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது தான் ப்ரைம் காஸ்ட் வரும். ஸோ இங்கே டேரெக்டாக ப்ரைம் காஸ்ட் கொடுத்தனால ப்ரைம் காஸ்ட் வச்சு நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 3,50,000. அந்த 3,50,000ல் 1,50,000 வந்து லேபரோடது, பேலன்ஸ் இருக்க 2 lakhs வந்துட்டு ரா மெட்டீரியல்ஸோடது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் வந்து 98,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்மளோட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட்ஸ் 98,000. ஸோ இதை வந்துட்டு நம்ம ப்ரைம் காஸ்ட்டோட இந்த ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். ஒர்க் காஸ்ட் எவ்வளோ? 4,48,000. நெக்ஸ்ட் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ். ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 85,000. இது வந்துட்டு நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ். ஆஃபீஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ். ஸோ ஒர்க் காஸ்ட் கூட இந்த ஆஃபீஸ் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்குது 5,33,000. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, 10% ஆஃப் த அவுட்புட் இஸ் இன் ஸ்டாக். ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10% ஆஃப் த அவுட்புட் தான். ஓப்பனிங் ஸ்டாக் வந்து இங்கே கொடுக்கல. ஓகேவா? ஏன்னா க்ளோஸ் ஆகும்போது, அதாவது முடியும் பொழுது 10% வந்து இன்னும் ஸ்டாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை வந்து எப்படி கண்டுபிடிப்போம், இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது அவுட்புட்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான். அந்த அவுட்புட்டில் 10% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ 5,33,000 இன்டூ 10% பண்ணும்போது நமக்கு 53,300 வருது. இதுதான் நம்மளோட க்ளோசிங் ஸ்டாக். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் ஃபிகரில் போடணும். பிகாஸ் இது வந்துட்டு க்ளோசிங் ஸ்டாக். ஸோ வி நீட் டு சப்ராக்ட். ஸோ 5,33,000லேருந்து இந்த 53,300 வந்து சப்ராக்ட் பண்ணோன்னா 4,79,700 வரும். இது வந்துட்டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ இது கூட நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் ஆட் பண்ணோம்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடைக்கும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவரேஜ் நமக்கு கொடுக்கல எதுவுமே. ஸோ அதனால் நம்ம வந்து 0 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அதை 0 எடுத்துட்டோம். இப்போ வந்துட்டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளோ, இந்த 4,79,700 ப்ளஸ் 0 சேம் 4,97,700. ஓகே, ஸோ இப்போ ப்ராஃபிட் வந்து கொஷினில் கொடுத்துருக்காங்களா? கொஷினில் ப்ராஃபிட் வந்து கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்க போகிறோம். கொஷினில் அதுக்கு மேலே என்ன கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க 5,10,000. ஸோ சேல்ஸ் வந்துட்டு 5,10,000. ஓகேவா? ஸோ இப்போது காஸ்ட் வந்துட்டு 4,79,700, சேல்ஸ் வந்து 5,10,000. ஸோ சேல்ஸில் காஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? நம்ம ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ என்ன எழுதணும்னா டோட்டல் ப்ராஃபிட் for the year equal to rupees 30,300.